வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடம் வந்து மாந்திரீகத்துக்கு உகந்த இடம். இந்த இடம். இந்த இடத்துல மாந்திரீக வேலைகள் எது செஞ்சாலும் பலிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந் அ எல்லா ஆத்மங்களும் இந்த இடத்துல இருக்கும். ஏன் இந்த இந்த மாரி இடத்துல வந்து ஆத்மாக்கள் இருக்கான்னு சொன்னா, அஷ்டியத்த வந்து கலப்பாங்க. அதாவது என்னன்னா, அ சில பேர் வந்து செத்து போனா புதைச்சிருவாங்க. சில பேர் வந்து எரிச்சிருவாங்க. அது எரிச்ச சாம்பல் வந்து எடுத்துன்னு வந்து கலக்கிற இடம் தான் இந்த இடம். அதனால எத்தனையோ காலமா இந்த இடத்துல வந்து அந்த அஷ்டிய கலக்கிறதுனால நெறைய ஆத்மாக்கள் இந்த இடத்துல இருக்கும். அதோட ஆற்றல் வந்து இங்க இருக்கும். இந்த இடத்துல மாந்திரீகத்த பயன்படுத்தி நீங்க வந்து எந்த மாரி வேலைகள் செஞ்சாலும் அது உடனே நடக்கும். அதனால தான் எப்பவுமே இந்த குளத்தங்கரையோ, ஆத்தங்கரையோ, அது இல்லாட்டி ஏரிக்கரையோ அந்த மாரி இடத்துல தான் வந்து மாந்திரீக வேலைகள் பலிக்கும்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இது வந்து ஒரு ஆறு போற இடம். தண்ணி போற இடம் இது. சரிங்களா? இதுல இருந்து ஒரு ஒரு ஏரி போய் சேரும். அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். இந்த இடத்துல தான் நெறையா மாந்திரீக வேலைகள் செஞ்சு நானு பலன் அடைஞ்சிருக்கிறேன். நான் ஏன் இத பத்தி சொல்றேன்னு சொன்னா, ஒரு மாந்திரீக வேலை வந்து செய்யும்போது இந்த மாரி இடத்துல எடுத்து செய்யலாம். இப்ப வந்து நம்ப சொந்தக்கார வீடோ, இல்ல வந்து நம்மளுக்கு தேவையான வீடோ, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம யாராவது ஒருத்தர் வந்து வாடகைக்கு விட்டுருப்போம். அவங்களும் வந்து நம்மகிட்ட நல்லபடியா பேசி வாடகைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காலி பண்ண போமாட்டாங்க அந்த இடத்துல இருந்து. காலி பண்ண சொன்னா, இத பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு நாள் கடத்திலாம் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க அ காலி பண்ண மாட்டாங்க. இடத்த, வீடையோ காலி பண்ண மாட்டாங்க. நம்ம கேட்கும்போது நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு நான் சொல்ற இந்த மந்திர முறை வந்து ரொம்ப உதவியா இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பானைக்குள்ள வந்து அரிசிய கொண்டு வந்து இங்க கொ கொட்டிட்டு அஷ்டிய வந்து தண்ணீல கரைச்சுட்டு பானைய வந்து உடைச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாரி அஷ்டிய கொண்டு வந்த பானையோட துண்டுகள், அந்த ஓடு அத எடுத்து அதுல வந்து மந்திர பிரயோகம் பண்ணலாம். அஸ்திர மந்திர பிரயோகங்கள்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும்னு சொன்னா, அந்த ஓடுல வந்து எந்திரத்த எழுதணும். அந்த எந்திரத்த எழுதி உச்சாரண மந்திரத்த நம்ம வந்து அதுல பதிச்சு, எழுத்துக்களை எழுதி அந்த அந்த எந்திரத்துக்கு உயிரோட்டு அதுக்கு பலி குடுத்து, அது படையல் வச்சு, இந்த மந்திரத்த உருவேத்தி, அந்த அந்த ஓட வந்து உடைச்சு, தூள் பண்ணி, அந்த தூள் எடுத்துன்னு போயிட்டு, எந்த நபர் இருக்காங்களோ, நம்மள எந்த நபர் வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்த நெனைக்கிறோமோ, அங்க போயிட்டு அது தூவி விட்டாலே, அந்த இடம் வந்து ஒரு 11 நாட்ல அந்த இடத்துல இருக்க நபர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் வந்து காலி பண்ணணுமோ, அவங்க பேர் வந்து அதுல எழுதணும். மேலேயும் அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேரோட மேலேயும் எழுதணும், எந்திரத்து மேலேயும் எழுதணும், எந்திரத்து கீழேயும் எழுதணும். எழுதிட்டு, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு, அந்த மந்திரத்த படிச்சு நம்ம வந்து செஞ்சோம்ன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து அவங்க காலி பண்ணி போவாங்க. இது நல்ல முறை. ஏன்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறதோ, கேஸ் போடுறதோ,
இதெல்லாம் ரொம்ப நாள் வலிச்சுன்னு போகும், பல பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி முறைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க, உங்கள் வீட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பலனடைங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, இல்லை செஞ்சு கொடுக்கணுமோ, இல்லை இது பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. என் நம்பர் தரேன், விவரமா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.